தமிழக அரசியலில் தற்போது மிக பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயின் முதல் டெல்லி பயணம்தான். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் முதல் முறையாக டெல்லி செல்ல இருப்பதால இந்த பயணம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இன்று 2 நாள் பயணமாக தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கார் முதலமைச்சர் விஜய். இதற்காக அவர் நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னதாக ஜனவரி 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் சிபிஐ சம்மன் காரணமாக விஜய் டெல்லி சென்றிருந்தார். ஆனால் அப்போது இருந்த நிலைமைக்கும் இன்று இருக்கும் நிலைமைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு காலத்தில் விசாரணைக்காக டெல்லி சென்றவர் இன்று தமிழக முதலமைச்சராக அதிகாரப்பூர்வ பயணமாக டெல்லி செல்லும் நிலைக்கு வந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. டெல்லியில் வாழும் தமிழர்களும் முதலமைச்சர் விஜயை வரவேற்க தயாராகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த பயணத்தின் முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இன்று மாலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் விஜய் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்பாக டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் மத்திய நிதித்துறை அமைச்சர், மத்திய முதலமைச்சர் விஜய் டெல்லியில் யாரையெல்லாம் சந்திக்க போறாரு தெரியுமா? மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி, பெரிய அரசியல் சந்திப்புகள் நடக்க இருக்குது. மேகதாது, நீட், தமிழக நிதி, பல முக்கிய விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல பேசியிருக்கோம். இதோட ஃபுல் டீடைல் வீடியோ லிங்க் கீழே இருக்கு. மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. வாங்க, மேலும் இப்படிப்பட்ட பிரேக்கிங் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ், வைரல் நியூஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க நம்ம ஃபேக்ட் வாஸ் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க.